3 மணி நேரமா கரண்ட் இல்ல. விஜய் நல்லா தான் ஆட்சி செய்கிறாரு. இங்க இருக்க அதிகாரிங்க தான் சரியில்லை என்று கோபத்துடன் ரோட்டில் நின்று பாட்டி ஒருவர் கொந்தளித்துள்ளார். என்னப்பா இன்னும் ஆட்சி சொல்றாங்க. அவர் நல்லா தான் பண்றான். விஜய் நல்லா குறைய சொல்லக்கூடாது. இருக்கிற ஆள் சரியில்லை. தாவிக அரசு பொறுப்பேற்ற பிறகு பல பகுதிகளில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதை விசாரித்து பார்க்கையில் முன்பு திமுக ஆட்சியில் பணியாற்றிய சில அதிகாரிகள் இன்னும் மின்வாரியத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்து தாவிக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாக மக்களே சந்தேகம் எழுப்புகின்றனர். சில அதிகாரிகள் வேண்டுமென்றே ஃபியூஸ்களை அகற்றுவது, உபகரணங்களில் தலையீடு செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக சிசிடிவி போன்ற ஆதாரங்கள் மூலம் செய்திகள் வெளியாகின்றன. இத்தகைய சம்பவங்கள் தனிப்பட்டவை அல்ல எனவும் திட்டமிட்ட செயல்பாடுகள் எனவும் இணையவாசிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். இவை அனைத்தும் விஜய் தலைமையிலான தாவிக அரசு மீது மக்கள் அதிருப்தி ஏற்படுத்துவதற்காக நடைபெறுவதாக பலரும் பேசி வருகின்றனர். மேலும் மின் அலுவலகங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் சில சமயங்களில் திமுகவினரின் அடாவடி நடவடிக்கைகளை நேரில் கண்டதாகவும் அதை ஆதாரங்களுடன் வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய சம்பவங்கள் மக்களிடையே கோபத்தை அதிகரித்துள்ளன. தாவிக ஆட்சியை கவிழ்க்கவே இப்படி இடையூறுகள் செய்யப்படுகின்றன என்ற கருத்து சமூக ஊடகங்களில் வலுவாக பரவி வருகிறது. திமுக ஆட்சியில் மின்வெட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்பது பலருக்கும் தெரிந்த வரலாறு. இப்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக தாவிக அரசை குறை கூறி வருகிறது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் பழைய அதிகாரிகள் மற்றும் திமுகவினரின் தொடர் செல்வாக்கு காரணமாகவே இந்த பிரச்சனை நீடிக்கிறது என்ற கருத்து வலுப்பெற்று வருகிறது. தாவிக அரசு புதிய மாற்றங்கள் கொண்டு வர முயற்சி செய்யும் நேரத்தில் இத்தகைய இடையூறுகள் ஏற்படுவது தற்செயல் நிகழ்வு அல்ல என மக்கள் நம்புகின்றனர். பல இடங்களில் மக்கள் தாங்களே முன்வந்து இந்த சம்பவங்களை அம்பலப்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் பரவுகின்றன. இணையவாசிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் தாவிக அரசு இந்த பிரச்சனையை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மின் வாரியத்தில் தேவையான சீர்திருத்தங்கள், அதிகாரிகள் மாற்றம் மற்றும் திட்டமிட்ட சதிகளுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என மக்கள் கருத்து கூறுகின்றனர்.